ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. வாங்க வாங்க. சத்தம் கேக்குது. சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, பச்சை குழந்தை. இப்பதான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க போல இருக்கு. போங்க போய் அந்த பக்கம் பாருங்க. ஏதோ குழந்தை அழகிற சத்தம் கேட்டுச்சே. டாக்டர், குழந்தைய நிராதரவா விட்டுட்டு போயிட்டா ஒருத்தி, இப்படியும் ஒரு தாயா? நோ ரோசி, தாம் பெத்த குழந்தைய இப்படி நிராதரவா விட்டுட்டு போயிருக்கணும்னா அந்த தாய் ஏதோ மன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறா. மனசை கல்லாக்கிக்கிட்டு மாதா காலடியில விட்டுட்டு போயிருக்கிறா. கலங்கப்பட்டவளா இருந்தா ஏதோ சாக்கடையிலயோ குப்பை தொட்டியிலோ தான் வீசி இருப்பா. ரோசி, உன்னால எப்பவுமே நோயாளுடைய வேதனையைத்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு தாய்மையினுடைய தவிப்பு புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் எ சிஸ்டர், நாட் எ மதர். சாரி டாக்டர், இப்ப இந்த குழந்தை என்ன செய்யறது? மரத்து போன மனசுக்கு துளித்து வர நம்பிக்கை தான் குழந்தை. கொஞ்ச நாள் நம்ம ஆஸ்பத்திரியில வளர்ப்போம். விவரம் தெரியறப்போ அதை நம்ம ஆசிரமத்துல சேர்த்துருவோம். உன் பேரு என்னமா சொன்னேன்? சீதா. சீதா, நீ சொன்ன உன் சோக கதையை கேட்ட பிறகு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அனுதாபப்பட முடியுதே தவிர ஆதரவு தர முடியலையம்மா. இங்க உனக்கு தர்ற மாதிரி எந்த வேலையும் காலி இல்லம்மா. டாக்டர், நீங்களும் இப்படி சொல்லிட்டா எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. எப்படியாவது வாழணும்னு துடிக்கிறத தவிர எப்படியும் வாழணும்னு நினைக்கல. அதனாலதான் இந்த போராட்டம். எனக்கு சம்பளம் கூட வேண்டாம் டாக்டர். இந்த சரணாலயத்துல நான் ஒரு சிறகுடிந்த பறவையா அடைக்கல போக கூட இடமில்ல டாக்டர். நோனோ, அழாதம்மா. ஆண்டவனுடைய படைப்புல அழுகைக்கு இடமே இல்லை. இங்க தரவு இருக்கிற வேலைதான் காலி இருக்கு. அத போய் ஒன்ன எந்த வேலும் நான் சந்தோஷமா செய்வேன் டாக்டர். ஏன்டா பழற? அழாத அழாத. இங்க பாரு, இங்க பாரு. குழந்தைய என்கிட்ட கொடுங்க சிஸ்டர். என்கிட்டயே அழுது நிப்பாட்டல, உங்ககிட்டயே அருவால கொடுங்க. பாத்து மெதுவா. மகத்துவமிக்க இறைவா, தூய ஆவியின் வல்லமையை பெற்று உமது திருவுளத்தை பிரமாணிக்க கூடியரோடு ஒட்டி அதற்கேற்ப நன்னடத்தை உள்ளவர்களாக ஆகுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் அதிசயத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் நின் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் மன்றாடுகிறோம். ஆமென். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கவனக்குறைவினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை லட்சிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் ஜான். இந்த ஆஸ்பத்திரியில குட்டி டாக்டர். நீங்க யாரு? இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது உதவலாம் உங்களுக்கு? ஐ see. டாக்டர் ஜோசப் இப்ப எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க அந்த டப்பாவை கொஞ்சம் தந்து கொடுக்க முடியுமா? ரொம்ப பசிக்குது. 2 பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா தெம்பா உங்களை கவனிக்க முடியும். ஷூர். நீ ரொம்ப வாலா இருப்ப போல இருக்க. நீங்க ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்கீங்க போல இருக்க. சரி வாங்க ஜோசப் சாரை காட்டுறேன். எஸ் சார். வாங்க. கமிங் சார். டாக்டர் சார் இங்க தான் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. வாங்க. எஸ் சார். யாரு? இவர் பேர் அப்துல். பெரிய பயங்கரவாதியா. யாரையோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வரப்ப போலீஸ் சுட்டதுல கால்ல குண்டு பாஞ்சிருச்சான். வைத்தியம் பண்ணி பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால தான் போலீஸ் மாமா பக்கத்துலயே இருக்காரு. ஓஹோ. எல்லாரும் பயப்படுற மாதிரி இவர் எனக்கு பயமாத்திரம் இல்ல. இவரோட அவர்தான் டேஞ்சரான ஆசாமி. ஏடா எச்சமா கொட்ட ஜானு எங்கடா போயிட்டா ரோசி பால் கொடுக்காம? ஏய் ஆஸ்பத்திரி ஆடாது பைத்தியமா? சரியான தொண்டொழுப்பு கேஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் ஆகிட்டு இருக்கு. இவரு பேஷண்ட் இல்ல, டேலண்ட். இங்கேயே குத்துறமா இருக்காரு. நானும் எல்லா சிஸ்டர்ட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். யாரும் மருந்து மாத்தி தர மாட்டேங்கிறாங்க. அட ஒரு டிக்கெட் தந்தா கூட சீக்கிரமா பெட் காலி ஆகும். ஏடா என்னடா காலி பண்ண பாக்குற? இடது காலால எட்டி உதைச்சனா கட்டில் இடுக்கல போய் மாட்டிக்கிடுவேன். ஓடிரு. பாத்தீங்களா? வாங்க நம்ம பெரிய டாக்டர் கிட்ட போவோம். வாங்க பெரிய டாக்டர். இருடா உன்னை பாத்துக்கிறேன். இரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ராம். யூ ஆர் வெல்கம். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒய் லேட்? என்ன மன்னிக்கணும். நேத்தே வர்றதுக்கு எல்லா ஏற்பாட்டும் செஞ்சிருந்தேனா. ஆனா திடீர்னு பட்டணத்துல இருந்த எங்க ப்ரொஃபசர் தஸ்தூர் நூதனமா ஒரு கண் ஆபரேஷன் பண்ண போறேன், அதுக்கு நீ உதவியா இருந்துட்டு போன்னு அன்பு கட்டளை போட்டாரு. தட்ட முடியல, தங்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி டாக்டர். நோனோ, ஏன் அப்படி சொல்றீங்க? கண்ணறுவை சிகிச்சையில நிபுணர்னு பேர் வாங்கியிருக்கிற நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு சேவை செய்ய வந்ததுக்கு நாங்கள்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனிவே we are lucky. மீட் மிஸ்டர் ஜான். இந்த ஆஸ்பத்திரிக்கே செல்ல பிள்ளை. ஜானுக்கும் எனக்கும் ஒரு புதுமையான சந்திப்பு ஏற்பட்டது. ஓ அப்படியா? வரீங்களா? ஆஸ்பத்திரி சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரோசி சிஸ்டர், சீதா சிஸ்டர், எல்லாரும் வாங்க. சீக்கிரமா பச்சி தலகாணி வர எல்லாத்தையும் மாத்துங்க. புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. 6 அடி உயரம். பாக்க ஆளே மாதிரி இருக்காரு. ரவுண்ட்ஸ் வராரு. சீக்கிரம். புதுசா டாக்டர் வர்றாரா? வரட்டும்டா. நான் ஒரு மகஜரைய கொடுக்கறேன். 6 மாசமா இங்க இருக்கிறேன். வேலைக்கு மருந்து கொடுக்கறது இல்ல. நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு பெருசா 7 ஆபரேஷன் தேவைப்படுதுன்னு. போலீஸ் மாமா, இத கொஞ்சம் தந்து தரீங்களா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. குடுப்பா, தரேன். என்னப்பா இவ்வளவு டைட்டா முடி இருக்கு? வர மாட்டேங்குது. வயிற்று கிழிச்சிருவேன். Don't move. Come on, take him away. ஜான் இந்த ஆஸ்பத்திரியோட செல்ல புள்ளன்னு டாக்டர் ஜோசப் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பெண்ணா இருந்தும் தன் உயிரை பெருசா கருதாம ஒரு கொலையாளியோட போராடி இந்த ஆஸ்பத்திரியோட பெருமையை காப்பாத்தின உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அடிடா, உதட்டில் அடிபட்டு இருக்கு. கையில வர காயம். கமான் வாங்க. ஆமா, உன் பேர் என்ன? சீதா. ஓ, என் பேர் என்ன தெரியுமா? ராம். ராம் சீதா பேர் ரொம்ப பொருத்தமா இல்ல? நான் யாருன்னு தெரியுமா? புதுசா வந்திருக்கிற டாக்டர்னு ஜான் சொன்னா. டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் தேவையில்லாம கடன் கப்பின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஓகே,
அப்படி நீ கடன் பட்டதா நினைச்சா அதை நீ திருப்பி தர முடியும். அந்த கைதியை பிடிச்சப்போ அவன் கையில இந்த கத்தி பட்டுடுச்சு. நீ எனக்கு ஒரு கட்டு போட்டா கடன் சரியாயிடும். நான் உனக்கு கட்டு போட்டேன், நீ எனக்கு கட்டு போடுற. பாத்தியா, நம்ம 2 பேரும் ஒரு கட்டுக்குள்ள ஆயிட்டோம். We are in bondage. Sorry, bandage. என் வேண்டுதல்ல ஒரு பகுதி ஆண்டவன் நிறைவேற்றிட்டான். சொந்த ஊருக்கே வேலைக்கு வந்துட்டேன். இனி நடக்க வேண்டியதும் காலாகாலத்துல நடந்துட்டா. என்னப்பா இது, கையில கட்டோட வந்திருக்க? நீ என் கழுத்துல ஏதாச்சும் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுற, நான் என் கையில கட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஒண்ணு இல்லம்மா, நான் வேலையில சேர்ந்திருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஜானுன்னு ஒரு அநாத பையன் வளர்றான். அவன் அப்படி சொல்றத எனக்கு பாவமா படுது. ஆனா ஹாஸ்பிட்டல் அவன் எல்லாருக்குமே செல்ல பிள்ளை. வைத்தியத்துக்கு அட்மிட் ஆயிருந்த கைதி ஒருத்தன் போலீஸுக்கு டிமுக்கி கொடுத்துட்டு தப்பி ஓடுறதுக்காக பணையமா ஜானை தூக்கிட்டான். ஐயோ, அப்புறம் உங்க புள்ள பெரிய ஹீரோ இல்லையா, அவனை புடிச்சு ஜானை காப்பாத்து வேலையில சேர்றன்னைக்கே பெரிய சூரப்புலின்னு பேரை வாங்கிட்டேன். என்னடா இது? ஏன்பா காய் ரொம்ப பெருசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா, நான் பசி பசிங்கிற நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியே. கோச்சு கடப்பா. ஏன்பா, நீ கோச்சிக்கலனா நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லட்டுமா? ஏமா, ஏன் கோவம் ஒரு கோவமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒருத்தியே எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் நினைக்கிற மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்துடும். வரவகிட்ட கரண்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேரனை கொஞ்சம் போயிடுவேன். என்னப்பா நான் சொன்னதுல என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பேராசை கூடாதம்மா. பேராசையா? என்னப்பா சொல்ற? பின் என்னம்மா, மருமக வர்றப்போ கூடவே பேரனும் வந்துடுவானா? முதல்ல ஒரு நல்ல வேலையாளா பாருப்பா. கடை கண்ணிக்கெல்லாம் போறதுக்கு நம்மளால முடியாது. அம்மா, கடைக்கு நான் போறேன். கிடைச்சா கண்ணியும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே. ஏன்பா, சிம்லா ஆப்பிள் இருக்கா? இல்லம்மா. அப்போ இந்த ஆப்பிள் என்ன விலை? ஒரே விலை தாங்க, டசன் 15 ரூபா. விலை இருக்கட்டும் ஐயா, 3 டஜன் போடு. நீங்களா? நீங்க எப்படிங்க? என்ன அப்படி கேட்ட? சீதா இருக்கிற இடத்துல தானே ராம் இருக்கணும். பைய கொடுங்கம்மா. அவர் சொன்ன மாதிரி 3 டஜன் வேண்டாம், 1 டஜன் போதும். நான் சொல்றது கேளப்பா, 3 டஜன் போடு. நாசுக்கான கை, அதுல புது காயம் வேற. 3 டஜன் தாங்காது. பொம்பளைய கண்டா அலையறானுங்கப்பா. ஆமா, நீங்க என்ன பையன் கையுமா வந்திருக்கீங்க? வீட்டுல அம்மா கூட மாட ஒத்தாசுக்கு யாரும் இல்ல. கடைக்கு போய் வைஃப் வாங்கிட்டு வா, இல்ல காய்கறி வாங்கிட்டு வா நாங்க. சரி, நமக்கு பிடிச்சதா வாங்கலாம்னு வந்தேன். இங்க ஆப்பிள பார்த்ததும் ஒரு அட்ராக்ஷன். வாங்க வந்த காய்கறியை மறந்துட்டு ஆப்பிள் தேடி வந்துட்டேன். யூ நோ ஒன் திங், ஆப்பிள் விட உங்க கண்ணும் சிவப்பா இல்ல? சாரி, நான் ரொம்ப பிளைன், மனசு விட்டு பேசிடுவேன். ஆமா, காய்கறி செலக்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? செலக்ஷன்ல நான் ஒண்ணும் ஏமாற மாட்டேன். எடை போடுறதுல ஏமாந்தாலும் ஏமாறுவீங்க. நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அது இருக்கட்டும். இப்போ நீ என் கூட எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். உன்னை நான் இங்க சந்திப்பேன் தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் ரெடி பண்ண சொல்லிருப்பேன். எதுக்கு? அது ஒரு சம்பிரதாயம். பை தி பை, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் ரெண்டும் சாப்பிடுவேன். ஏன்னா எங்க அம்மா கை வெங்காய சாம்பார் ஏவன்னா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பர்மனண்டா எங்க வீட்லயே தங்கிடுவேன். ஆமா, 16 வயதுல படம் பாத்தியா நீ? அதுல இருந்து ஏன் டாக்டருங்களை கண்டாவே பொம்பளைங்க பயப்படுறாங்க? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? முதல்ல எங்க வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும். அம்மா, அம்மா,
என்னம்மா நீயும் குழம்பு போயிட்டியா? இவங்க வேற யாரும் இல்லம்மா, நம்ம சீதா தான். நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க. சீதா, எங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பூர அர்த்தம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீதா தேவி ஆட்டமே இருக்கேன், வாமா உள்ள. சீதா, இதுதான் எங்க அப்பா. தேசபக்தி, பொதுநல தொண்டு, அது இதுன்னு எங்க குடும்பத்தையே பொதுநல சேவைக்கு அர்ப்பணிச்சுட்டு அமர்றாயிட்டாரு. உட்கார் சீதா, ப்ளீஸ். எங்க அம்மா என்ன ஆளாக்குறது மட்டும் இல்லாம ஒரு அந்தஸ்துள்ள டாக்டராவும் ஆக்கிட்டாங்க. காபி சாப்பிடுமா? எடுத்துக்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அடிக்கடி வந்து போம்மா. வரேன் டாக்டர். அதுக்குள்ள புறப்பட்டாச்சா? அறுபத்தி 4 கலையை பத்தி தெரியாதவன்லாம் அதை பத்தி எழுதுறான். விவரப்படாத வேலைக்கு. மிஸ்டர் சிங்காரம், வாய் தரங்க. ஏன் இப்படி திடீர்னு கத்துறீங்க? எனக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும்னு தானே நீங்களே எதிர்பார்க்கறீங்க. நான் யாரு? என் கால் கட்டு என்ன, உடல் கட்டு என்ன? நான் என்ன இழிச்ச வாயனா? அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். உங்க மருந்து வேணாம், விருந்து வேணாம், எல்லாத்துக்கும் ஆமூர்த்தம் இருக்கிறோம். ஜுரம் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. ஆண்டவா, நீயாவது என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்க. உன்கிட்ட உட்கார்ந்தாவது நிம்மதியா பேசிட்டு இருப்பேன். விரும்பினா பாட்டே பாடுவேன். ஆமா ஆண்டவா, எங்க சிங்காரம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வை. அவரு நான் பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாரு. ஏல பொடிப்பயல, நாக்க அடக்கி பேசடா. நான் ஏன்டா சாகணும்? நான் என்ன உன்ன மாதிரி அனாதை பயலா? மிஸ்டர் சிங்காரம், பச்சை குழந்தைகிட்ட இப்படியா பேசுவீங்க? பச்சை குழந்தையா? கொஞ்சம் காய வச்சு கொண்டாங்க. அட நீங்க ஒண்ணும், இந்த பையன் ஆஸ்பத்திரியில ஆட்டி படைக்கிறான். பச்சை குழந்தையா பச்சை குழந்தை, எச்சி மாங்கொட்டை. சிங்காரம், சீதா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். மாங்கொட்டையவா? குப்பிடப்படுங்க. ஏமா, இதுக்கு முன்னாடி மாட்டு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தீங்க? திரும்புங்க. வேணாமா, இத குத்தி இழுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பேசாம ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துட்டீங்கன்னா மடக்கு மடக்குன்னு குடிச்சிரு. பேசாம திருப்பிடுங்க. திரும்புங்க. வேணாமா சொன்னேன். இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறீங்க. கூச்சமா இருக்குது. யாரு? ஜானா, உள்ள வாடா. என்னடா? சிஸ்டர் சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப அனாதை இல்ல, எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா கிடைச்சிட்டாரா? என்னடா சொல்ற? ஆமா சிஸ்டர், சிங்காரம் தாத்தா என்ன திட்டினார்ல, நான் அதுகிட்ட ஆஸ்பத்திரி வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன். நம்ம புது டாக்டர் வந்து ஏன்டா அழறன்னு கேட்டாரு. விஷயத்த சொன்னேன். இனிமே யாராச்சும் உன்னை அனாதைன்னு சொன்னா அவங்க மூஞ்சி அடிக்கிற மாதிரி, நான் ஒன்னும் அனாதை இல்ல, எனக்கு அப்பா இருக்காரு. டாக்டர் ராம் தான் எங்க அப்பா, அவர் என்ன தத்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு அனாதைக்கு அப்பா மட்டும் இருந்தா போதுமா? அம்மா வேணாமா சிஸ்டர்? சிஸ்டர், இது வரைக்கும் நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டேன். இப்ப இருந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுவா சிஸ்டர். அம்மா, அம்மா.
இதெல்லாம் டாக்டர் ராம் தான் உங்களை கேட்க சொன்னாரு. சீதா சிஸ்டர் உனக்கு அம்மாவா இருந்தா நான் உனக்கு அப்பாவா இருக்கேன்னு. சரி சொல்லுங்க சிஸ்டர். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளா, அதனால பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. உங்களே கூப்பிட சொன்னாரு. அப்புறம் அவரே நேர்ல வந்து உங்களை கூப்பிடுவாராம். அம்மா, என் பிறந்தநாள் எப்பமா? பிறந்த நாளா? அது ஜூன், ஜூலை. அவ்வளவு லேட்டா எல்லாம் பிறக்க முடியாது. நான் நாளைக்கு பிறந்தாகணும். சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கே. பிறந்த நாள் பிறந்த தேதியில தான் வரும், அப்பதான் கொண்டாடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. நாளைக்கு நான் பிறந்தாகணும். எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். நம்ம வீட்டு எல்லாருக்கும் நாளைக்கு பார்ட்டி. என்னடா இது? யாராவது கேட்டா என் உண்மையான பிறந்த நாள் சொல்லி என்ன மாட்டி விட்டுற கூடாது. காரணத்துல அப்புறமா சொல்றேன். Many many happy returns of the day, doctor. Thank you very much. Please help yourself. Thanks. அம்மா. Good. சீதா, எல்லாரும் டிஃபனை ரசிச்சு சாப்பிடுறாங்க. நீங்க என்னமோ பிளேட்ல ஹாக்கி விளையாடுறீங்க. இண்டோர் கேமா? டிஃபன் நல்லா இல்லையா? ஏ, நல்லா இருக்கே. சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க எதையோ மென்னு முழுங்குறீங்க. சம்சாவியா? சம்சார சிந்தனையவா? ஆமா, என் பிறந்த நாள நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டு ரொம்ப கலகட்டும். உங்களுக்கு பாட தயக்கமா இருந்தா நீங்க பாட வேண்டாம், நான் பாடுறேன். கேப்பீங்கல்ல? பாடுங்க, கேக்குறேன். நடக்கிறது என்னமோ பிறந்த நாள் பாட்டு, ஆனா நான் பாட போறது வேற சிச்சுவேஷனுக்கு. பரவாயில்ல, சும்மா பாடுங்க. உண்மையாவே பாடவா? சரி, உங்க தலைவிதி. La 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 la. பாடிவா தென்றலே ஒரு பூவை தாலாட்டவே, பாடிவா தென்றலே ஒரு பூவை தாலாட்டவே, பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே, பாடிவா தென்றலே ஒரு பூவை தாலாட்டவே, பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே. காதல் நாள் பார்க்குமா, இரு தேகம் தோல் சேர்க்குமா, வானம் பார்த்த பூமி எங்கும் கோடை மேகம் நீர் பார்க்குமா, காதல் நாள் பார்க்குமா, இரு தேகம் தோல் சேர்க்குமா, வானம் பார்த்த பூமி எங்கும் கோடை மேகம் நீர் பார்க்குமா, என் வாசலில் இனிமேல் மாத்தோலம் இனி வாசனை வீசும் ராக்காலம், தேனில் தோய்ந்த ஈரம் காயாமல் பாடிவா தென்றலே ஒரு பூவை தாலாட்டவே, பாடிவா தென்றலே ஒரு பூவை தாலாட்டவே, பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே.
கொண்ட சோலை ஒன்று வாசல் வந்தால் என்னாவது? பூவே செண்டானது, ஒரு போதை உண்டானது. சேலை கொண்ட சோலை ஒன்று வாசல் வந்தால் என்னாவது? என் பார்வையில் இவளே பகலானாள், அந்த சீதையும் இவளின் நகலானாள். தேனில் தோய்ந்த ஈரம் காயாமல் பாடிவா தென்றலே, ஒரு பூவை தாளாட்டவே. பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே. லல்லலா 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 லல்லலா. Thank you. Hello, my son. Thank you, Father. Wish you many more returns. God bless you. வரேம்மா. தேங்க்யூ சார், Thank ரொம்ப you. நல்லா பண்ணீங்க. சீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் கூட வாமா. அம்மா சீதா, என் மகன் பிறந்து வளர்ந்து கான்வென்ட்டுக்கு போறப்போ, ஹைஸ்கூல்ல படிக்கிறப்போ, காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கி பெரிய டாக்டர் ஆனப்போ கூட அவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நீதாங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. அவன் உன்னை விரும்புறான். என் ஒரே மகனோட சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி வைக்கிற பொறுப்பு உன் கையில தான்மா இருக்கு. சீதா, நான் முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சப்போ என் மாமியார் எனக்கு இதை போத்தி விட்டாங்க. எனக்கு வர மருமகளுக்கும் இதை போத்தணும்னு அப்பவே தீர்மானிச்சு இதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேம்மா. இது உனக்கு சேர வேண்டியதுமா. அம்மா, நல்ல பொண்ணு, ரொம்ப வெக்கப்படுத. அடடே, நீயும் பொறுப்பாச்சா? வா, கார்ல டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், ஆஸ்பத்திரி கிட்டதான் இருக்க. டாக்டரும் கிட்டதான் இருக்கேன். ஆமா, பார்ட்டி எப்படி இருந்தது? அதை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லியே. டிஃபன் ரொம்ப ருசியா இருந்தது. நான் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என் குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. டியூன் ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்களே அது? இட்ஸ் ஆல் ரைட். அவசரம் ஒண்ணும் இல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லு. என் குரல் எங்க அம்மா சொன்னாங்களே அது? அம்மா சொன்னாங்களே அது? மைக்கேல், என்ன தர? ராணி ரெடி ஆயிட்டாளா? டீசல் ஆயிலாம் செக் பண்ணிட்டியா? நேரம் ஆச்சுரா. என்ன தர நம்மளே சத்தாக்கிற? நீ யார ஓரம் கட்டுறதுக்கு இந்த லாரிய ஓரம் கட்டுருக்கானு நமக்கு தெரியாது நினைச்சீங்க. இந்த ராணி ரெடி தான், கொஞ்சம் இரு, அந்த ராணி ரெடியானு பார்த்து சொல்றேன். டேய், எங்கப்பா ராதாவை காணோம். இலை போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா? ராதா, ஒரு சாதா போடா சோதா. என்னடா, நேத்து குடிச்ச டீக்கே காசு கொடுக்கல,
இப்ப டிஃபனையும் சாப்பிட்டு எங்கடா நழுவ பாக்குற? என்னடா ஊடு கட்டுற? அம்மாவை கூப்பிடணுமா? அம்மாவா? இது முன்னும் நான் பின்னுமா இங்க தாண்டி நிக்கிறேன். டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? முதுகுல எண்ணெயை தடவி தோசை வாத்துருவேன், ஜாக்கிரதை. அடச்சி காசேடுறா. அவன் என்னமா தர்றது? போடா. ராதா, ராதா, நீ அவனை அடிச்ச அடியில அவன் முகத்தை பெசந்த பரோட்டா மாவு மாதிரி வச்சுட்டு போறான் பாரு. அது போட்டு ஒரு கட்டி பீடி குடி. ஏண்டா வீட்டுல உங்க அப்பா நோட்டு அச்சடிக்கிறானா? வரப்பெல்லாம் 100 ரூபாய் நோட்டை கொண்டார? இல்ல ராதா, மறுவாதம் இல்லாம டாலாம் போட்டு பேசுற. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனா, நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறியா? ராதா, நான் உனக்கு ஐத்தான் ஆக போறேன். என்னது ஐத்தா? ஐத்தானா? அடச்சி மூஞ்ச பாரு, சைத்தானாட்டம். என்னம்மா பாரு ஐத்தையா? அட துப்பு கட்ட கிறுக்கு பையில. இந்த பாருடா, என் பொண்ணு ராதாவை நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சது உன்ன மாதிரி பைத்தியத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்குல. அந்த பீடி கட்டை எடுத்து கொடுமா. 100 ரூபாய் நோட்டுக்கு இங்க சில்லற இல்ல. உங்க அப்பா கணக்குல எழுதிட்டேன்னு போய் சொல்லு. போ. கணக்கு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்ப. சுத்த விவசாய கட்ட அப்ப. கிளி கிளி படா. என்னடா உதட்ட பிதுக்குற? அந்த ராணி ரெடிதான். ஆனா அம்மாவும் இருக்காளா? அம்மா மட்டும் இல்ல, ஐத்தானும் இருக்காரு. ஐத்தானா? யாரா அவன்? ஓ, வைத்தியா? அந்த பைத்தியத்தை நான் பாத்துக்கிறேன், நீ ஏறு வண்டியில. தர நம்மளே ஓரங்கட்டிக்க தர. டாட்டா, காரியங்கள் நல்லபடியாக நடக்க யாமுமே ஆசீர்வதிக்கிறோம். என்னப்பா கண்ணையா, கண்ணையான்னு பேரு வச்சுக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஆள் மேல மோதுற. காலை பார்த்து வை கண்ணையா. காலம் கலிகாலம், அது ரொம்ப கெட்டு கிடக்குது. இந்த லோகவை பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற, எங்க போற, எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நீ போற ரூட்ல தான் நானும் நிக்கிறேன். நான் போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடிங்கெறிஞ்சிருவேன்னு உனக்கு தெரியும்ல. சீ, போடா. அன்னக்கிளி உன்னை தேடுதே. ஒரு லிட்டர் பால் குடிக்கலான்னு வந்தேன். சட்டியில பாலை காணோம். போய் பால் வாங்கிட்டு வர்றது. பால் தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் தான் சொல்றானடி, அப்புறம் என்ன கேள்வி? கிராக்கி வர நேரம், சீக்கிரமா திரும்பி வா. ராதா, பிராணத்தில் தான் ராதா கண்ணனுடைய கோலோசை கேட்டு ஓடினான். நீ கண்ணையாவனுடைய ஆரன் சத்தத்தை கேட்டு ஓடிக்கிட்டு இருக்க. உம்மாவை நீ ஏமாத்திடலாம். ஆனா லோகுவை பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். கண்ணையாவை தான் உன் கண்ணுக்கு தெரியுதா ராதா? இந்த லோகையும் கொஞ்சம் கண்ணால பாரு. இப்ப நீ சத்தம் போட்டா கூட யார் காதிலையும் விழாது. இங்க நடக்கிறது நம்ம 2 பேரோட ரகசியமா போயிடும். என்ன சிரமப்படுத்தாத ராதா. நீயா வந்துடு. நல்ல சமயத்துல வந்தீங்க. என்னையா ஏமாத்த ராதா? என்கிட்ட நீ தப்பு இல்லையா? எந்த போனாலும் நான் விட மாட்டேன் ராதா. இல்லை
அடிக்கடி பட்டுச்சா? அடி ஒண்ணும் படல. இப்ப உன் கடிதான் தேவைப்படுது. கடியா? 2 பேருக்கும் கிடைக்கும். இப்ப நம்மள அம்மா பார்த்தா. ஐயோ, உங்க அம்மாவை நினைச்சுதான் ஒட்டி வச்சிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் போங்க, நேரம் ஆச்சு. ஏய், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு. என் வண்டியை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் பாத்துக்க. எப்பவுமே முரண்டு பிடிக்கிறவங்கள தட்டி கொடுத்து தாஜா பண்ணி வேலை வாங்கணும் புள்ள. இப்ப நம்ம வேலையை கவனி. போயா. உன் போட்டோவுக்கு இந்த சக்தினா உன்னை பக்கத்துல வச்சிருக்கிற எனக்கு. என்னையா இது? தேனெடுக்க போனா சின்ன கண்ணு, தினையறுக்க போனா கன்னி பொண்ணு, ஊத்துமல ஓரம் சோடி ஒண்ணு சேரும், ஆசரம்ப மீறும் பார்க்கவில்லை யாரும். ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, சொல்லி கிழித்தார பந்து விளையாட்டு, வெக்கப்படல பந்து விளையாட்டு. ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லப்பாமா. ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லப்பாமா. தன்னால ஆடுதே மாதுளம்பு, பாடப்பட்டு வாடுதே பூவடம்பு. அவசரம் மீறுதா மன்மத குளிர் விட்டு போனதா, அச்சடிச்ச பூச்சலே தொட சொல்லி தூண்டுதடி, அம்பு விடும் வேளையிலே ஆதரிக்க வேணுமடி. ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, சொல்லி கிழித்தார பந்து விளையாட்டு, வெக்கப்பட வேணாம் பந்து விளையாட்டு. பொம்பளைக்கு வேலை
ஐயோ மெதுவாடா, அவன் போட்டு அடிச்ச இடத்துல அமுக்குறீங்களேடா. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பெரிய மனுஷன் இந்த இடிச்ச புலி குப்பாமி முதலாளி தான். சின்னவன்ல இருந்து பெரியவன் வரையிலும் ஏன் உயிரையே வாங்கிட்டு இருக்கானவோ. நான் யாருக்காக அழுவேன்? என்ன லோபஸ்தாது, நெஞ்ச நிமித்திக்கிட்டு நெருப்பு கோழி மாதிரி திரிவே, இப்படி உள்டா அடிச்சு குப்புறப்படுத்திருக்கிறியே. எவனாவது ஏடா கூடமா அடிச்சுட்டானா? ஒண்ணுமில்ல, கோயில் படிக்கட்டுல கால் புரண்டுட்டது, 2 உருண்டுட்ட, அவ்வளவுதான். நீ அகலக்கால் வச்சிருப்ப. அடி எடுத்து வைக்கும் போது அளந்து வைக்கணும். காலம் கலிகாலம், அது ரொம்ப கெட்டு கிடக்குது. ஆமா, திடீர்னு ஏன் ஞாபகம் உனக்கு எப்படி வந்தது? எதுக்காக கூப்பிட்டே? போங்கடா. அப்படா, இந்த லோகோவை பத்தி லோகத்துக்கு தெரியும், இந்த லோகுவை பத்தியும் தெரியும். விஷயத்துக்கு வா. கண்ணையாவை தெரியும் இல்ல? யாரு? அதான் அந்த லாரி டிரைவர். ஆமா, பயலுக்கு இப்ப காலு ரொம்ப நீண்டு இருக்கு. பார்வதியோட டீ கடைய பவனி வந்துகிட்டு இருக்கான். அவ கடையும் வீடும் உங்ககிட்ட அரமானமா இருக்கிறது பயலுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதா? புரியலையே. இன்னும் கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்ல. எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும்படியாவே சொல்லணும். வைத்தியோட அப்பா தானே நீங்க? அண்ணே, வாங்கின கடனை பார்வதி திருப்பி தர முடியாம ததிகுணத்தம் போடணும். அந்த சாக்குல உங்க மகன் வைத்திக்கு அவ மகன் ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதானே உங்க பிளான்? அதுல என்ன வஸ்தாது தப்பு? நான் எவ்வளவு பெரிய புரட்சி பண்ண போறேங்கிறது தெரியாம பேசுறேன். அவன் பொண்ணையும் கேட்டு பொருளையும் கேட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். நான் பணத்தை கொடுத்து என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அதுல என்ன தப்புங்கிற? தப்பு ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணு தப்பி போயிடாம இருக்கணுமே தான் குருவி கூட்ட விட்டு வெளியே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணையாவோட பாறையில கண்ணாம்பூச்சி விளையாடுறத இந்த கண்ணால பார்த்தத உங்க காதல போட்டு உங்களை புரட்சி வீரனாக்க தான் என் பிளான். பின்னால பணத்துக்கு பணமும் போய் பொண்ணுக்கு பொண்ணும் போய் நீங்க வறட்சி ஆயிடக்கூடாது. என்னன்னு அவன் போட்டு அடிச்ச இடத்துல அடிக்கிறீங்க. இந்த அடியும் புடியும் அவகட்ட வச்சுக்கிறேன். பார்வதி, என்னென்ன இப்படி பயமுறுத்துறீங்க? எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. வாங்க வாங்க. வாங்கத்தான் வந்திருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற கடனை அசலும் வட்டியும் அது பாட்டுக்கு ஏணி வச்சு ஏறிக்கிட்டு நிக்குது. 10,000 தொட்டுக்கிட்டு எனக்கு ஏலக்காய் கொள்முதல் பண்ணியாகணும். இன்னும் 2 நாள்ல எனக்கு கண்டிப்பா பணம் வந்தாகணும். திடுத்துப்புன்னு 2 நாள்ல கடனை திருப்பி கேட்டா எப்படின்னா கொடுக்க முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். அந்த சால்ஜாவு சொல்ற வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. உனக்கு கடனை திருப்பி தர வசதி வாய்ப்பும் இருந்தும் என்ன நீ ஏமாத்த பாக்குற? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத வசதி வாய்ப்பு என்கிட்ட இருக்கா? அத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இது புத்திசாலித்தனமான பேச்சு. கணக்க நேர் பண்றதுக்கு 2 வழி. ஒண்ணு, ரொக்கத்தை எண்ணி கீழே வை. இல்ல உன் பொண்ணு ராதாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை. கணக்கு நேர். உன் கடனுக்கு கடனும் தீரும், பொறுப்புக்கு பொறுப்பும் தீரும். என்ன சொல்ற? என்னென்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பாக்குறீங்க? உங்க கடனை நான் எப்படியும் தீர்த்துறேன்னு. ஆனா கல்யாணத்தை கடன் ஆக்கிடாதீங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வலுவல நான் உனக்கு சுழுவா விஷயத்தை முடிக்க வழி சொல்றேன். நீ வீராப்பு பேசிட்டு நிக்கிற. இதப்பா, கூடி சீக்கிரம் கடனை பைசல் பண்ற வழியை பார். என்ன டோரே, உன் லாரி என்னாச்சு? கழுவுறதுக்கு கம்மாய்க்குள்ள இறக்கி விட்டுருக்கிறேன். அது ஊர்றதுக்குள்ள ஒரு டீய உறிஞ்சிட்டு போகலாமேன்னு வந்தேன். வந்த வேலையை பாருங்கடா, வம்பளக்காதீங்க. டீ தானே சாப்பிட வந்தீங்க? ஒரு பெரிய மனுஷன் வரான்ல, வழியை விட்டு நில்லுங்கடா. மரியாதை கட்ட பசங்களா. எப்பா எங்க போற நீ? நானும் வரேன். என்னடா பித்துக்குழி பயமாவனே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, எனக்கு பித்துக்குழி பட்டம் கட்டிட்டு நீ யார்கிட்ட வர செலவு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. ஏப்பா, தினமும் 100 ரூபாய் நோட்டு கொடுத்து ராதா கிட்ட பீடி கட்டு வாங்கிட்டு வான்னு சொல்றல்ல? ஆமா. அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொல்றா? அட போடா, இது உங்க அப்பா கணக்குல நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன கழிச்சு கட்டுறா. ஆமா, இப்ப நீ எந்த கணக்குல போயிட்டு வர? அட பாவி பயமாவனே, நான் இப்ப வட்டி கணக்கு சொல்லி அந்த குட்டி ராதாவை உன் கணக்குல வரவு வைக்கிறதுக்காக தாண்டா போயிட்டு வரேன். இனிமே உன் நம்பவே மாட்டேன் போ. வரவு வைக்கிறேன்னு சொல்லி வர என்ன ஏமாத்திக்கிட்டே வர. சத்தியமா சொல்லு, ராதா என்ன சொன்னோம்? நான் அவ அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரேன்டா. இந்த வயசுல உனக்கு ஏன் இந்த புத்தி? உன்னை பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வான்னு சொன்னா நீ என்னடா அம்மாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றியே? டே வைத்தி, இது வேற கணக்குடா. தர வேண்டிய பணத்தை தர்றியா இல்ல உன் பொண்ணு ராதாவை என் பையன் வைத்திக்கு தரையான்னு கேட்டு பயமுறுத்திட்டு வந்திருக்க. காரியம் பழமாயிடும் போல இருக்கு. ஆமா, பழமாயிடும் நீ சொல்ற, அதுக்குள்ள என்ன கழமாயிடும் போல இருக்குதே. நான் நேரா ராதா கிட்ட போய் கமரு கட்டு வாங்கி கொடுத்து கண்ணானத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன் பார். அடே அறிவு கிட்ட முண்டோம்,
காரியத்தை கெடுத்துடாதடா. பழம் தழுவி பால்ல விழ போகுது. பழம் நழுவி பால்ல விழ போதா? ஐயா, அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் மண்டை அதெல்லாம் உனக்கு போக போகத்தாண்டா தெரியும். போகத்தான் தெரியுமா? ஆமா. அந்த 100 ரூபாய் நோட்டை கொண்டா, நாளைக்கு தரேன். காசை கரியாக்காதடா. காசை கரியா வாங்க மாட்டேன், நிறைய வாங்கிட்டப்போ. அப்பா, இந்த நோட்டை ராதாவுக்காக வச்சிருக்கேன். இந்த நோட்டு என்னென்ன செய்ய போது பாரு. அப்புறம் டேய் நீ என்னென்ன செய்ய போறேன்னு எங்கிட்டயும் சொல்லிட்டு செய்டா. பைத்தியம் நீ போய் என்ன பைத்தியங்கிற? உங்ககிட்ட எது சொன்னா உருப்படும்? ஒன்னும் உருப்படாது. இதோ பாருப்பா, நானு உருப்படியான ஒரு வேலையை செய்ய போறேன். டேய், இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையாடா? லுசுக்கு நான் ஒண்ணும் பார்வதி இல்ல பயப்படுறதுக்கு. இதோ பாருப்பா, மரியாதையா போறியா இல்ல? என்ன கல்லங்கடா கல்லு? பைத்தியக்காரனுக்கு போறதவன் அடிச்சாலும் அடிப்பான். இல்ல நிறுத்துடா கண்ணையா, நிறுத்து. இறங்கடா கீழே. யோ, ஏன் அனாவசியமா கத்துற? அதான் நிறுத்திட்டல்ல. அம்மா அலட்டிக்கிட்டு. ஏலா கண்ணையா, நீ லாரியான ஓட்டுற, ஏரோப்ளான ஓட்டுற, ஒரு பெரிய மனுஷன் வரானே, கண்ணு தெரியல? அதான் காதுல இருக்க டேஞ்சர் சிக்னலை பார்த்ததுமே வண்டியை நிப்பாட்டிட்டல்ல, அப்புறம் போக வேண்டியதானே? போறதுக்கு எனக்கு தெரியா, நீ பேசாம போயா. பெருசா காதலிக்கிறானுங்களாம். காதலு கண்ணு இல்ல. ஏலா கண்ணையா, உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்க. என்ன புள்ள குப்புசாமி வெறிச்சுக்கிட்டு போறாரு? அவர் வெறிச்சிட்டு போறது இருக்கட்டும், நீ ஏன் இங்க முறைச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க போய் உட்கார். என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எப்பவும் குடிக்கிற டீ தான். ஆஹா, ஏ குட்டி, டீயா ஒரு சிங்கிள் போடு. கொஞ்சம் டிகாஷன் போடு. டிகாஷன் அதிகமா போயிடுச்சு, கொஞ்சம் பால் ஊத்துமா. நீ கல்லாவ கவனி, நான் கண்ணையாவ கவனிக்கிறேன். என்னையா கண்ணையா, சிங்கிள் டீய கப்பாக்க பாக்குறியா? சிங்கிள டபுள் ஆக்க ட்ரை பண்றேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கல்லாவல காசை கொடுத்துட்டு போ. அம்மா, ஜீனி தீந்து போச்சு, கடை மூடத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜீனி சிகரெட்டை நேத்தே வாங்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். நல்லா கண்ணை திறந்து கவனமா வேலையை கவனி. ஆமா, பீடி பண்டில் வச்சிருக்கியா? 100 ரூபாய் நோட்டோட அந்த கிறுக்கு பையன் வந்துட்டு இருக்கான். அடடே, மறந்தே போயிட்டேன்டி. இல்லன்னா வம்பு வளைஞ்சிடும். சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு ஓடியா. என்னமோ பெருசா உங்க அம்மா அழுத்திக்கிட்டாங்களே, இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். ஏன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியல? பெரிய மன்மத கொஞ்சு, உங்களை ஒண்ணும் பார்க்க வரல. அப்புறம் எதுக்குள்ள மூச்சு வாங்க இங்க ஓடியாந்துருக்க? டீ குடிச்சிட்டு செல்லாத காசு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, அதை மாத்துறதுக்காக தான் வந்தேன். செல்லாத காசா? எங்க காமி. என்ன புள்ள நம்மளே டப்பாய்க்கிற? நல்ல காசு தானே கொடுத்துருக்கேன். அது என்னவோயா, என் கையில இருந்தா செல்லாத காசா தெரியுது. ஓ, நீ இந்த ரூட்ல வர்றியா? என்னையா செய்யற? ஓ மனசுல செல்லாத நினைவெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என் கைப்பட்டா சரியாயிடும்.
ஓஹோ, நீங்க அந்த ரூட்ல போறீங்களா? சிச்சி, மூஞ்ச பாரு. ராதா 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 நில்லு, இங்க பாரு. தென்னங்கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி, கைகுலுக்கும் காலமடி. சாபம் ஆளான பாவம் நீ தீண்டும் நேரம் சாபங்கள் தீரும். பாகுவழி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு? தென்னங்கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி, வானம் பாடி சோடி தேடும் நேரமடி, ஆசைகளோ கோடி. தென்னங்கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி. பூவாட காத்தே நெஞ்சுக்குள்ள வீசு, ஆளான பூவே காதில் வந்து பேசு. பதமான முத்தம் பரிமாறலாமா? தேனுக்குள்ள மீன் ரெண்டு ஆன மட்டும் நீராட. தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி, தானம் பாடி சோடி தேடும் நேரமடி, ஆசைகளோ கோடி. லால 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 லால. ஏன் ராணிய கொஞ்சினது இந்த ராணிக்கு பிடிக்கல போல இருக்கு. நல்ல நேரங்க. 1000 தடவை சொன்னேன். என்னங்க ஆச்சு? இந்த மைக்கேல் பேல கழுத்தை பிடிச்சு நெரிக்கணும். டைனமோ பாடுறா கரண்ட் வரலன்னு காலையிலே சொன்னேன். அப்போ லாரி ஓடாதா? கடைசி பஸ் வந்தா கட்டி இழுத்துட்டு போகணும். ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? ராத்திரி நேரத்துல வெளியே தங்கினா
எங்க அம்மா என்ன கொலையே பண்ணிடுவாங்க. ஏன் அப்பப்போ உங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி என்ன பயமுறுத்துற? நான் என்ன வேணும் நான் நிப்பாட்டினேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கொஞ்ச நேரம் இங்க படுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. இரு. நல்ல ராணிங்கடா. என்ன ராதா, பயமா இருக்கா? நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பயம்? அப்ப இன்னும் பக்கத்துல வா. ஏங்க, எப்பங்க நம்ம கல்யாணத்தை வைக்க போறீங்க? ஏன் ரொம்ப அவசரமா? இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சவாரி போயிருப்பீங்க. நான் சமைச்சு வச்சுட்டு வாசல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இத பாருங்க, இந்த காலத்துல லாரி டிரைவருங்க சில பேரு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பாங்களாம். அதே மாதிரி நீங்களும் என் மேல கைய கால நீட்டக்கூடாது, இப்பவே சொல்லிப்புட்டேன். அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. சாது முரண்டா காடு கொள்ளாதும்பாங்க. எனக்கு கோவமே வராது. வந்துச்சு ஓங்கி உன் கண்ணத்துல வராற. ஐயோ, இந்த கண்ணா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செவந்துரும். நீ அழுதுகிட்டு இருப்ப, நான் உன்னை தாஜா பண்ண கண்ணே கனியே கல்கண்டேன்னு கொஞ்சுவேன் பாரு. அதுல இருக்கிற இன்பமே அலாதிடா கண்ணு. போதும் போதும். சீ. என்ன ராதா, ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கட்டுமே. இதுக்கு போய் வருத்தப்படுறிய மக்கு. ஐயோ ராதா, நீ இங்கே இருக்கிற? உன்னை காணோம்னு சொல்லி உங்க அம்மாவும் நானும் ஊர் பூரா தேடணும், கிடைக்கவே இல்ல. இரு இரு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஜாலிப்பா. நான் எது நடக்க கூடாதுன்னு இதுவரைக்கும் அடி வைத்து நெருப்பு கட்டிட்டு இருந்தனோ அதை நடத்தி காட்டிட்டு பாவி. உங்க அப்பன் ஒரு லாரி டிரைவர் தாண்டி. மாசம் 200 ரூபாய் சம்பாரிச்சு 300 ரூபாய்க்கு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கண்ணே மூக்கேன்னு வர்ணிச்சு உன்னை அதாக்கிறேன் இதாக்கிறேன்னு என் கழுத்துல கைத்த கட்டாம உன்னை என் வயித்துல போட்டுட்டு போனவன் தாண்டி. இன்னும் திரும்பி வரவே இல்லை. அதனால் தாண்டி ஊரு உலகம் சாதி சனம் அத்தனை விட்டுட்டு இப்ப ரோட்டு ஒருத்தர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதோ பாருடி, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நீ என்ன அம்மானு மதிச்சா இனிமே அவனை பார்க்கவே கூடாது. அம்மா, கண்ணையா அப்படிப்பட்டவர் இல்லப்பா. அவன் எப்படிப்பட்டவனோ எனக்கு தெரியாது. என் சொல்ல கேட்டு நடந்தா சரி, இல்ல நீ என்னையும் இழந்துருவ. உள்ள போடி. என்னம்மா டீய கேட்டா பண்ண பண்ண வந்திருக்க? கவனமெல்லாம் எங்க இருக்கு? ஏண்டி அழுகுற? உன்னை நானே அனுப்பி வைக்கிறேன், போ. நிலடி, அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன வந்து பாக்கணும்னு கராரா சொல்லிட்டு வா. ஐயோ, நானா? உங்க அம்மாவையா? நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க அம்மா என்ன பேயா பிசாசா பூதமா உங்களை விழுங்குறதுக்கு? எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லாவே நடக்கணும் தான் இல்லாத மனக்கோட்டையெல்லாம் கட்டினேன். அவளை படிக்க வச்சு பண்புள்ள ஒருத்தனுக்கு கௌரவமா கட்டி கொடுக்கணும் தான் கனவு கண்டேன். எல்லாத்துலயும் மண்ணை போட்டீங்களே நீங்க 2 பேருமா சேர்ந்துட்டு. ஏப்பா, உங்க எண்ணத்துக்கு நாங்க என்னப்பா தீங்கு செஞ்சோம்? ஏன்பா என் குடும்பத்தோட இப்படி விளையாடுறீங்க? கண்ணையா, உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, எங்களை வாழ விடுப்பா. உனக்கு புண்ணியமா போகும். அவனை மறந்துடுப்பா, மறந்துடு. அம்மா, நீங்க கட்டினது வெறும் கோட்டை, நான் கட்டி இருக்கிறது கோயில். இந்த ஊர் உலகத்துல இருக்கிற அன்பு பாசம் பிரியம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு ராதாங்கிற உருவத்தை கொடுத்து இந்த கோயில்ல குடி வச்சிருக்கம்மா. இந்த கோயிலை இடிச்சிடாதீங்க, எங்களை வாழ விடுங்கம்மா. உங்க வாக்குக்காக காத்து தரம் கிடக்கிறோம். ராதாவை கட்டிக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நல்ல முகூர்த்தத்துல நாங்க தம்பதிகள் ஆயிரோம். நிச்சயமா? சத்தியமா சொல்றேம்மா. நான் வாக்கு கொடுக்கறேன்ப்பா. நல்ல நாள் பார்த்து 4 பேர் அறிய நடத்திடலாம் கல்யாணத்தை. வாக்கு கொடுத்துடலாம் பார்வதி. வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம்,
உன் பொண்ணு ராதாவை கண்ணையா முக்கையா வேற எந்த ஐயாவுக்கு வேணாலும் கட்டி வை. ஆனா அதுக்கு முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியப்பா. இல்ல நீ எந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறியோ அதே முகூர்த்தத்துல உன் வீடு கடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்டோரமா பொழப்பு நடத்துற உன்னை நடு ரோட்ல கொண்டாந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. குப்சாமி, எங்க கல்யாண முகூர்த்த தன்னைக்கு உங்க பாக்கிய தூக்கி எறிஞ்சிட்டு ராதா கழுத்துல கட்டுறேன் தாலிய. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது ஆம்பளை பேசுற பேச்சு. முதல்ல கடனை கட்டு, அப்புறம் கட்டு தாலிய. ஏன் வீணா வாய கொடுக்குறேன்? தோடுடைய செவி என் விட ஏறி ஏரியாவது கீரியாவது பெரிய திரைஞான சம்பந்தர். ஏண்டா நாங்க ஆயில கடந்து சாகுறேன், நீ வாயில பால் வழியே திரியுற. எங்க இருந்துடா வர்ற? பார்வதியம்மா கிட்ட இருந்து. லோடு இழுக்கா லாரி மாதிரி உடனே உதறிடுவிய. விஷயத்தை கேளு டோரி. நம்ம பார்வதியம்மா வீட்டு பசுமாடு கறிக்கண்ணு போட்டுருக்குது. ஏண்டா இருட்டுல ஹெட்லைட் இல்லாத வண்டி மாதிரி தடுமாறுறிய? பசுமாடு கண்ணு போடாம கால் மாடா போடும். பிரேக்க மிதிக்கிறதுக்கு பதிலா ஆக்சிலேட்டர் அழுத்தி ஆக்சிடென்ட்ல மாட்டின வந்தானே நீ. பின்ன உன் புத்தி எப்படி இருக்கும்? சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம ஸ்டக்கப் பண்ண ஆரன் மாதிரி அலறிக்கிட்டு இருக்கிறிய. அப்படி என்னடா பெரிய விஷயம்? நேத்து கண்ணையாண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கறதா சொல்லி அவர் வயித்துல பாலை வாத்துது. இன்னைக்கு மிஞ்சி போன பாலை கெஞ்சி கெஞ்சி ஏன் வாயில ஊத்துது. ஏன் தெரியுமா? அந்த கண்ணையாண்ணனே என் கைக்குள்ள இருக்குது. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. கல்யாணம் நடக்க போறது என்னமோ நிச்சயம். ஆனா அந்த ஸ்டெப்னி தலையன் குப்புசாமி தலையிடாம இருக்கமே. நாம எதுக்குடா இருக்கிறோம்? அப்படியே அவன் தலையிட்டு பாக்கட்டுமே. அவனை இன்ஜினியர் எம்டி படி மாதிரி ஆக்கிப்படுறேன். சரி சரி, நீ வேலையை கவனி. சரிங்க. வாடா என் அறவுரைக்கு பிறந்த காக்குற. என்ன பெறாதிக்கிட்ட வர்ற? சும்மா புலம்பாதப்பா. தொன்ன 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 நீ. ஐயோ, எனக்கு ஒரு சந்தேகம். எடாகைய என்ன சந்தேகம்? என்ன ஏன்பா உண்மையிலே நீ எனக்கு அப்பாவா? அறிவு கெட்டவனே, உனக்கு எதுல சந்தேகம் வந்தாலும் வரலாம். இந்த ஒரு விஷயத்துல வரவே கூடாதா? சத்தியமா நான் தான் உன் அப்ப. என்ன பின்ன ஒண்ணு மட்டும் பெரிய சொம்பு, எனக்கு மட்டும் சின்ன சொம்பா? அடப்பாப்பா, இப்படித்தான் பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிற. என்னடா பண்ண சொல்ற? நானும் கன்னி பொண்ணுகளை கண்ட இடத்துல எல்லாம் கடை மேல கடன் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தையும் தேர மாட்டேங்கிறாளே. உண்ணுகா எனக்கா? இன்னும் முடிவு பண்ணல. சீக்கிரம் முடிவு பண்ணுப்பா, வயசு போகுது. என்ன லோக வஸ்தாது உடம்ப தயார் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்கு. அடி குடுக்கவா இல்ல வாங்கவா? வீரப்பா பேசிட்டு விளையாட்டா நினைக்கிற வினயம் இல்லாதவங்களை குப்சாமின்னு பாவம் வைத்தி ராதாவை நினைச்சுக்கிட்டு அவன் பாடு எனக்கு தான் தெரியும். கண்ணெல்லாம் குழி விழுந்து நிக்கிறான். கடனை கட்டுறதுக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கும் ஒரே முகூர்த்தம்னு கண்ணையா சொல்லிட்டு போன இந்த 3 மாசமா வெள்ளப்படி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க குப்சாமி என்ன. ஆனா இந்த லோகு அப்படி இல்ல. இந்த லோகத்தை பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். கடனை திருப்பி தரணும்னு கண்ணையாவும் கடுமையா 3 மாசமா உழைச்சிட்டு இருக்கான். கடன் திரும்பி வந்ததும் கண்ணை முடிக்கணும் கம்முன்னு இருந்துருங்க. ஆனா அந்த லோகு நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். நானும் வைத்தி மாதிரி ஏமாந்தவன் இல்ல. என்னப்பா அந்த ஆளு என்னையே குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீ பாத்துட்டு சும்மா மரம் மாதிரி நிக்கிறியே. அப்ப எனக்கு ராதா கிடையாதா? நிறுத்துடா. உனக்கு தான் கையும் கட்ட வரணும் ஒன்னா இருக்க. வச்சுக்க லோகு, நீ என் கண்ணை தவிர வைத்திய மகன். இவன் கட்ட வர மேல ஆணையா சொல்றேன். ராதாவை எப்பாடுபட்டாது இவனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லன்னா என் பேர் இச்சபுலி குப்புசாமி இல்ல. வாடா. ஏண்டா மைக்கேலு, இந்த இடிச்ச புலி குப்புசாமி தலை மாதிரியே இந்த டயர் இருந்தா ஏண்டா அடிக்கடி பஞ்சர் ஆகாது? உங்க முதலாளி கிட்ட புதுசா ஒரு டயர் வாங்கி கேக்குறது தானே? ஆனா நீ ஒண்ணு, இது பஞ்சர் தானே ஆகுது. புதுசா டயர் வாங்கி கேட்டா அந்த கஞ்ச பஸ் ஆயிடுவான். டோரி அங்க பாரு. டோரி டீசல பம்பு உறிஞ்சிற மாதிரி வெள்ள ஊண்டிட்டு வரான் வைத்தி. மைக்கேலு, நீ பேசாம இரு. அவன் கிட்ட வரட்டும், ஒரு வேடிக்கை காட்டுறேன் பாரு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, மாதரசே பிழையேது செய்தான் வைத்தி. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, இந்த வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, நீ என்ன செய்தாலும் உன்னை விடுவாரோ. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ஆகாதடி ஆகாதடி. ரொம்ப நல்லா பாரு. உங்க 2 பேத்துக்கும் என் மேல இவ்வளவு அனுதாபம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா விட்டுட்டு உன் கூட சேர்ந்திருப்பேன். நான் ஒரு மடிய. ஐயோ, தலையில பலம் அடிக்காத. ஏன் எல்லாம் வெளியே வந்துரும். இப்ப என்ன கிட்ட போச்சு? அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சோம்ல. இந்த சந்தோஷத்துல நீ ஒரு பாட்டு பாடு, நாங்க 2 பேரும் கேட்கும். பாட பாட்டா நான் பண்ணுமா? இங்க கேட்க. ஐயோ, அதையும் பையில வைக்கிறேன், கையில கூட. எங்க அப்பா கொடுத்தது. அப்பா கொடுத்ததா? சரி சரி, பாடு பாடு. பாட்டுமா சீக்கிரம் பாட.
தோசை அம்மா தோசை, நெய்ல சுட்ட தோசை, அரிசி மாவு முந்த மாவும் கண்டு சுட்ட தோசை. அப்பாவுக்கு 5, ஆட்டாளுக்கு 3, அண்ணனுக்கு 2, இந்த கண்ணனுக்கு 1. நெய்ய சீனி தொட்டு சுட சுட தின்னுவோம். தின்னு போச்சுன்னா கேட்போம். எப்படி பாட்டு? இப்படி எங்கேயும் பாடாத, உங்க அப்பனையும் சேர்த்து அடிப்பானுங்க. ஏண்டா டேய் காவலை பசங்களா, என் மகன் ஏமாளி நினைச்சிட்டு கிண்டலாடா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? 5 தோசை தின்னுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? நாங்க நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்னடா செய்வேன்? இந்த டயர் உங்க தலை மாதிரி வழுக்கையா இருந்தாலும் டியூப் கிழிச்சு காத்தடிச்சு விட்டுருவோம், தெரியுமில்ல? அட விழுட்டாரே, அது சரி, இந்த மஞ்சள் துணி எங்க புறப்பட்டீங்க? மஞ்ச துணியா இல்ல மஞ்ச கயிறான்ற முடிவுல போயிட்டு இருக்கேன்டா. உங்களை பந்தல்ல வச்சு சந்தி சிரிக்க வைக்கிறேன்டா. டேய் வைத்தி, எந்தடா எந்தடா எந்தடா? எங்களையா சந்து சிரிக்க வைக்க போகிறீர்கள்? டே மைக்கேல், நமது லாரிக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக நிப்பாட்டு. பந்தல் வேலை பரபரவென்று நடக்கட்டும். அந்த பந்தலிலே இவர்களை கந்தலாக்கி காயலாங்கரையில் போட்டு விடுவோம். எல்லாம் ஒழுங்கா எடுத்து கட்டுங்கப்பா. எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரமா இது எப்படி கிடக்குது? சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கடங்கப்பா. நேரம் இல்ல, ஜல்தி ஜல்தி. என்னங்க பாரு, என்ன கட்டு போட்டுக்கிறீங்க? என்ன புள்ள, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிற 4 குணத்தோட தலைய குனிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய மனப்பொண்ணு இப்படி தலைய நிமிந்துகிட்டு நிக்கிறீங்க? விளையாட்டு இருக்கட்டும், இன்னைக்கு நீ எங்க போயிட்டு இருக்கீங்க? வெளியூர் போயிருக்கிற என் ஜாதி தான். அதான் டிரைவருங்கெல்லாம் திரும்பி வரணுங்கிறதுக்காக முகூர்த்த ராத்திரி 10 மணிக்கு வச்சிருக்கு. போனே வந்தேன் வந்துறேன். முக்கியமான ட்ரிப். இன்னைக்கு நீங்க எங்கேயுமே போக கூடாது. என்ன பிள்ளை என்னமோ போல பேசுற? இல்லங்க, எங்க அம்மா சொன்ன கதையை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா இப்படிதான் போயிட்டு வரேன்னு போனவரு இது வரைக்கும் திரும்பவே இல்ல. அவரு போனப்போ எங்க அம்மா வயித்துல நான் இருந்தேனா, இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்க குழந்தை என் வயித்துல இருக்குங்க. என் குழந்தை ஓ வைக்கலையா? அப்படின்னா நான் கண்டிப்பா போயாகணும். என்னங்க, என்னவோ போல ஆயிட்டீங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. உடஞ்ச கண்ணாடி நான் எப்படி போட்டுக்குவேன்? இது உங்ககிட்டே இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். என்னங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன இந்த நிலைமையில விட்டு போகாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். கண்ணாடி உடையிறது அபசகரம் பாங்க. என் மனசுல நிறைஞ்ச ஆசைகளுக்கு ஒரு அசைவு வந்தது போல எனக்கு பயமா இருக்குங்க. ஆசை அது எனக்கு மட்டும் தானா? எனக்கு இல்ல? பாபுல வீட்டுக்கு என்னங்க என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க போகாதீங்க. என்னங்க போகாதீங்க. ஜும் ஜுன்னக்க 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 ஜும் ஜுன்னக்க.
என்ன ஆசை அம்மா சுட்ட தோசை ஆசை என்ன ஆசை அம்மா சுட்ட தோசை நெய்யில சுத்தாளுங்க தின்னிங்கண்ணா வேங்கிடுங்க தப்பு வழி போன மரியாதை கிடையாது அடத்தில்லும் இங்கே பலிக்காது ஆசை என்ன ஆசை அம்மா சுட்ட தோசை நெய்யில சுத்தாளுங்க தின்னிங்கண்ணா வேங்கிடுங்க கொஞ்சம் வழிய விடுங்கடா அண்ணன் பெரிய மனுஷன்டா கொஞ்சம் வழிய விடுங்கடா அண்ணன் பெரிய மனுஷன்டா இந்த தலைய மழிங்கடா அந்த அழக வழிங்கடா அடி வழியட்டு புடிங்க அந்த மோனையில உடைங்க ஆளான முண்டா தண்ணி 7 8 பத்தாளாம் 300 சந்தையில ஒரு கட்டி வித்தாளா அத்தனை பெத்துப்பட்டு அவ பத்தினி குத்துக்கல்லு ஆடல்ய கட்டிக்கட்டு பய கொஞ்சட்டும் விட்டு தள்ளு ஒரு தம்பட்டம் கொண்டு வந்து தட்டுங்கடா தொட்டுங்கடா அது என்ன ஆசை அம்மா சுட்ட தோசை நெய்யில சுட்டாளுங்க தின்னிங்கண்ணா வீங்கிடுங்க தப்பு வழி போனா மரியாதை கிடையாது அடத்தில் முள்ளு இங்கே பலிக்காது பாப்பா பப்பர பப்பர பப்பரப்பா எப்பா எப்பர எப்பர எப்பரப்பா இந்த இடிச்ச புளிக்குமா மஞ்ச கயிறு கிடைக்குமா இந்த இடிச்ச புளிக்குமா மஞ்ச கயிறு கிடைக்குமா பட்ட பகலில் ஓரக்கமா பகல் கனவு பலிக்குமா அள்ளி குளத்துல தவள தம்பி நேரத்துல முதல்ல ஓடாது உங்க வண்டி பார்க்காதீங்க பஞ்சாங்கம் பாயாது உங்க தண்ணி போடாதீங்க வெள்ளாமே சில்லற வந்து விட்டா அது சிந்திக்க விட்டதில்ல கல்லற கட்டிக்குள்ள அது கட்டியும் வைப்பதில்ல ஒரு தம்பட்டம் கொண்டு வந்து தட்டங்கடா கொட்டுடா அப்படின்னு ஆசை அம்மா சுட்ட தோசை கையில சுட்டாளுங்க தின்னிங்கண்ணா வீடுங்க அப்ப மொழி போனா மரியாதை கிடையாது அடத்தில் முள்ளு இங்கே பலிக்காது அறையின ஆசை அம்மா சுட்ட தோசை நெய்யில சுட்டாளுங்க தின்னிங்கண்ணா வீங்கிடுங்க அதையின ஆசை அம்மா சுட்ட தோசை அதையின ஆசை அம்மா சுட்ட தோசை என்ன பார்வதி உன் கதை சிறுகதையா முடிஞ்சிடும்னு நினைச்சா உன் பொண்ணு அதை தொடர்கதையா ஆக்கிட்டா நான் சொன்னதெல்லாம் செவடங்கால ஊதுன சங்கா போயிடுச்சு அந்த கண்ணையாவும் எங்கேயோ காணாமையே போயிட்டான் இப்போ ஒண்ணும் கெட்டு போயில நீ சரின்னா ஊரும் உலகமும் காரி துப்பி கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு முன்னாடி இதே முகூர்த்தத்துல கல்யாணம் கூட்டியாப்பா என்ன பார்வதி என்ன சொல்ற இதுல சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு உங்க இஷ்டப்படி எது நல்லது நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கட்டும். ஏன்பா என்ன பிடிக்காம நீ எடுத்துருவ போலக்க அவளை சமாதானப்படுத்த போயிருக்கா ஒருவேளை மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ விடாத முடிச்சு நல்லா போட்டுட்டு முண்டோ இங்க இல்லடா அவ கழுத்துல போய் போட்டுடு நல்லா கிடக்கண்ணா சின்ன வயசுல நான் இருந்த மாதிரியே இருக்கேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதமா எனக்கு காப்பாத்துமா எனக்கு கொஞ்சம் பாருமா என்னடி செய்வோம் வேற வழியே இல்லையே அம்மா இந்த கல்யாணம் நடக்க முடியாதுமா நடக்கவும் கூடாதுமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா நான் கண்ணையா குழந்தைக்கு தாயவ போறேம்மா அம்மா
இத பாத்தியா தாலி உன் கழுத்தை நீட்டி நான் கட்டி விடுறேன் பா. வைத்தி, என்கிட்ட வராத, உனக்கு புண்ணியமா போகுது. என்னை தொடாத, நான் கல்யாணமானவ வைத்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா வச்சு நான் கட்டவே மாட்டேன். வைத்தியா மக்கு மக்கு, நீ ஒரு பைத்தியம், உங்க அம்மா ஒரு பைத்தியம், எங்க அப்பா ஒரு பைத்தியம். ராஜா, உனக்கும் கன்யாவுக்கும் அது இருக்குங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரியுமே. நான் தான் உங்க 2 பேர்த்தையும் லாரி அடியில பார்த்தேனே. உன்னை காப்பாத்துறதுக்காக நடிச்ச டூப்பு டூப்பு. உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்குற வச்சுக்கோ. இத கொண்டு போய் கன்யாவை கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. என்ன உனக்கு கொண்டு பிறந்துச்சுன்னா வைத்தியம் பெருகட்டும் வச்சுடாங்க. போறதா எங்க அப்பா ரொம்ப மோசமான. ஐயோ காலெல்லாம் விழாதுராதா, நீ எனக்கு கூட போற மாதிரி போறாத போய. தலையில வச்சு இந்த பூவை தலையில வச்சு என்ன கோபால ரோஜி எங்கடா காணா இருக்க பழத்தடா. கோபால், சீதா சிஸ்டர் எங்க? கேஷுவாலிட்டில இருக்காங்க சார். ஐ see. ராமே காட்டுல சீதையை தேடனா, இங்க கண் டாக்டர் கண்ட இடமெல்லாம் தேடுறாரு. நோயாளிகளை பார்க்க வர வேண்டிய டாக்டர் நோயாளியா லோலோன்னு அலையறாரு. இந்த ஆஸ்பத்திரியில மருந்து கொடுக்க நாதியா இல்ல. ஏன் நான் இல்ல? ஏன் தாத்தா உட்கார வைக்கிற? டாக்டர் கண்டா ஏன் கடிச்சு கொட்ற? உனக்கு என்ன வேணும்? மருந்து தானே வேணும். இதோ கொண்டாரேன். என்ன என்ன ஒரே அடியா சாகடிச்சிரு, நான் சந்தோஷமா போய் சேர்றேன். அத பத்தி கவலைப்படாத, நம்ம கிட்ட விட்டுரு. ஏலே ஓனா, இந்த சிரிப்பெல்லாம் வேணாம். ஏற்கனவே உனக்கு நரம்பு பிடிப்பு, பேசாம படு. ஏலே டாக்டரை கரிச்சு கொட்டேன் தாளிச்சு கொட்டேன்னுகிட்டு நீ வாடா, வா 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 வா. ஏடா கடவுளை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடணுமா? சரி, நீ போய் அந்த ரோசி கிட்ட கோபால் இழுச்சிட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு எதிரா பல்லு, கோபால கூட்டிட்டு வா போடா. சரி. டாக்டர் பத்தி சொன்னா உனக்கு கோபம் வருடா. ஏடா இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நான் யாரு இப்ப மாட்டிக்கிட்டான். என்ன வேலை பாக்குறேன் பத்தியா சின்ன பயல? என்கிட்ட வாடா, உன் விளையாட்டு. வா வா. கோபால் ரோசியும் மார்க்கெட் போயிருக்காங்களா? என்ன சொல்ல? ஆமா, இது மருந்தா விஷமா? விஷமா வச்சுக்க. ஏய், விஷத்தை கொடுத்து என்ன கொல்ல பாக்குறியா? பின்ன என்ன? நீ என்ன ஆண்டவனே என்ன கூட்டிட்டு போடாங்கற? அந்த ஆண்டவனும் ஏன கேமனே கூட்டிட்டு போக மாட்டியா? இங்க இருந்து என்ன பெருசா சாதிக்க போற? இருக்குறவங்க உயிர் எடுக்கிறத விட பேசாம இத குடிச்சிட்டு உயிரோடு. கூட்டி போ. என்னடா எல்லா பையில வேடிக்கையா பாக்குறீங்க? இப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். இது என்ன ஆஸ்பத்திரியா அனாதை விடுதியா? இந்த அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன் விஷத்தை ஊத்தி குடுக்கறான். இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எல்லாரும் பேசாம இருக்கீங்க. பையன் சூடிக்கையா இருக்கான், ஆஸ்பத்திரியும் கலகலப்பா இருக்கேன்னு சொல்லி அவனை இங்கேயே இருக்க அலோவ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஆஸ்பத்திரிக்கே கெட்ட பேர் கொண்டு வந்துட்டான். சீதா, சுப்பீரியர் சொல்லி அவனை அனாதை ஆசிரமத்தில் அட்மிட் பண்ணிடு. டாக்டர் சார், ஜான் எந்த தப்பும் செய்யல. நான் தான் விஷத்தை ஹவுஸ் கிளாஸ்ல ஊத்தி அது சிங்காரம் கிட்ட கூட அனுப்புறேன். நீயா? என்னம்மா சொல்ற? சிங்காரம் ஜானை எப்ப பார்த்தாலும் அனாத, அம்மா அப்பா பேர் தெரியாத எச்சுமாங்கொட்டானு அடிக்கடி திட்டுறாரு. அதை என்னால பொறுக்க முடியல. ஜான அவர் திட்டினதுக்கு நீ ஏன் விஷம் கொடுக்கணும்?
டாக்டர், ஒரு தாய் தான் பெத்த மகனை தன் கண் முன்னாடியே அவன் பிறப்ப பத்தியோ பெத்தவங்கள பத்தியோ மத்தவங்க கேவலமா பேசுற பொறுத்துக்கு வரல டாக்டர். ஜானி மக, அவன் நான் பெத்த புள்ள. நான் தான் அவனை இங்க கொண்டு வந்து மேரி மாதா காலடியில போட்டேன். அம்மான்னு கூப்பிட வேண்டியவ சிஸ்டர்னு கூப்பிடுறா. அவ பக்கத்துல தாயா இல்லாம ஒரு ஆயாவா வாழ்ற சந்தர்ப்பமாவது கிடைச்சிருக்கு. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவனை அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடாதீங்க டாக்டர். ஜான் அனாதை இல்ல, அவனை பெத்த தாய் நான் தான் டாக்டர். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சீதா? சீதா சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது டாக்டர். அவ ஜானுக்கு தாயா இருக்கலாம், ஆனா விஷத்தை தான் கொடுத்ததா சொல்றதுதான் சுத்த பொய். அப்படின்னா உண்மைதான் என்ன டாக்டர்? அந்த உண்மைதான் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிரை வாங்க நினைச்சான்னு சொல்றத இதயமுள்ள எவராலையும் ஏத்துக்க முடியாது. அதத்தான் நானும் சொல்றேன் டாக்டர் சார். உண்மை எப்பவுமே ஒளிஞ்சதில்லை, அது இப்ப வெளிச்சத்துக்கு வருது. என்ன சொல்றீங்க சிங்காரம்? விஷத்தை யாரும் ஊத்தி கொடுத்து அனுப்பல, அத நானா தான் ஊத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. என்கிட்ட பணம் இருந்ததே தவிர என் மேல பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்ல. நான் கால் ஒடிஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல இருந்து இந்த ஜான் தாத்தா தாத்தான்னு என் மேல காட்டின பாசத்துல நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஆனா நான் அவனை நேசிச்சு கொண்டாடின முறையில தான் என்னோட சின்ன புத்திய காமிச்சிட்டு எப்பவுமே அவனை சீண்டி விட்டு அழ வைக்கிறதுல எனக்கு ஒரு தனி ஆனந்தம். அதுக்கும் காரணம் இருக்கு டாக்டர். அன்னைக்கு அந்த கொலகார அப்துல் தப்பியோட முயற்சிக்கிறப்ப இருந்த எல்லாரும் செயலிழந்து நிக்கும் போது சீதா மட்டும் சீறி பாஞ்சதை பார்த்தேன். தாய் பாசம் ஒண்ணுக்குத்தான் அந்த தைரியம் வரும். சீதா ஜானுக்கு தாயாத்தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்தேன். இவனை இப்படியெல்லாம் பேசினாலாவது சீதா தன் சுயரூபத்தை காட்டி ஜானுக்கு ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளாங்கிற பேராசையில இப்படி ஒரு நாடகம் ஆடணும். ஜானகி இந்த ஆஸ்பத்திரியை நான் எந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுறேன்னு தெரியுமா டாக்டர்? இது நான் எழுதி வச்சிருக்கிற உயிர். இதுல என் ஆஸ்தியில பாதிய ஜானுக்கு மீதி இந்த ஆஸ்பத்திரிக்கும் எழுதி வச்சிருக்கிறேன். டாக்டர், நான் நடந்துகிட்ட முறையில ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஜா, நீ என்னை விட்டு போயிட்டு நான் உண்மையிலேயே நான் சேர்த்துருவேன்டா. என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாது. அம்மா சீதா, என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சு மன்னிச்சிடம்மா. 4 பேருக்கு முன்னாடி உன் பையனை வாய்க்கு. தம்பி, என்னப்பா வந்தது முகம் கூட கழுவாம? என்னப்பா உடம்புக்கு? உடம்பு கொண்டு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. அப்படி என்னப்பா நடந்துச்சு? என்னன்னு தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ந்து போயிடுவீங்க. பரவாயில்ல, சொல்லுப்பா. நம்ம ஜான் இருக்காங்க, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஜான இது வரைக்கும் நம்ம அனாதம் தானே நினைச்சிட்டு. ஆமா, ஆனா அவன் அனாத இல்ல. அவனை பெத்த தாய் உயிரோட இருக்காங்களா? யாருப்பா அது? சீதா. அந்த உண்மை இன்னைக்குதான் எல்லாரும் முன்னாலையும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஓஹோ, அதுதான் காதல் வானத்துல சிரிச்சு பறந்துட்டு இருந்த நீங்க சிறகுடிஞ்சு நிக்கிறீங்களோ? அம்மா, நீ கேலி பேசுறேன் பாக்குறியா? இது கேலியும் இல்ல கிண்டலும் இல்ல, என் மனசுல பட்டதை சொல்றேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சமூக சேவகி. ஆனா உங்க அப்பா பெரிய டாக்டர், தேசபக்தர். பொதுநல சேவையில ஈடுபட்டிருந்த எங்களுக்குள்ள ஒரு அன்புணர்வு ஏற்பட்டு அது கல்யாணம் வச்சு. ஆனா உங்க அப்பாவை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உங்க அப்பா திடமா நின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டாக்டர் ஆக்குனதே நீயும் எங்கள மாதிரி பொதுநல சேவையில ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான். நீ ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க விரும்பியிருந்தா அது உன்னோட பருவ கோளாறா நினைச்சிருப்பேன். ஆனா சின்ன வயசுலயே வாழ்விழந்து கஷ்டப்படுற அபலைக்கு வாழ்வு கொடுக்கறதாம்பா தியாகம். சீதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் மனப்பூர்வமா விரும்புறேன். ஜான் அவ மகன்னா என்னோட பேரன். சி போட. என்ன சிஸ்டர் சீதாவா இல்லாம அசோகவனத்து சீதாவா உட்கார்ந்துருக்கிற? ஏன் டாக்டர், உங்களுக்கு வாழ்க்கையில சீரியஸ்னஸே இல்லையா? எப்பவும் விளையாட்டு தானா? எனக்கு இருக்கோ இல்லையோ, நீ ஏன் எப்பவுமே சீரியஸாவே இருக்க? டாக்டர், நான் ஒரு தாய், ஜான் என் மகன். இந்த உண்மைதான் உங்களுக்கு தெரியும். என் பின்னால நிக்கிற சோக கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் லாரி டிரைவர் ஒருத்தரை காதலிச்சேன். என் பெண்ணு பறி போற அளவுக்கு அவனை நம்பினேன்.
அவனும் என் மேல உயிரை வச்சிருக்கிறதா நடிச்சான். சிங்காரிச்சி மூக்கர்த்த கதையா கல்யாண தனிக்கு விட்டுட்டு ஓடி போனவன் திரும்பவே இல்ல. நான் 2 காரணங்களுக்காகத்தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். ஒண்ணு, என் பையனை வளர்த்த ஆளாக்கணும். 2வது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த படுபாவிய சந்திச்சு பழி வாங்கணும். இந்த நிலையில நீங்க என்கிட்ட காதல் கல்யாணங்கிறீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உங்க அம்மாவை நினைச்சு பாக்குறேன். எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புனிதவதி முன்னால மருமகளா நிக்கிற அருகதை எனக்கு இருக்கா? நான் கிட்ட கேட்டுக்கு காதலும் கல்யாணமும் ஒரு கேடா டாக்டர்? பைத்தியமே, நான் எங்க அம்மா கிட்ட எதையும் ஒழிக்கிறது இல்ல, மறக்கிறது இல்ல. நேத்து இங்க நடந்த சம்பவங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஜான் உன்னோட பையனா, அவனை அவங்க தன்னோட பேரனுங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்க அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், என் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சார் என்ன கோபால்? பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ஆக்சிடென்ட் தான். அடிபட்டவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வராங்களா. பெரிய டாக்டர் உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னார் சார். ஐயோ, கட்டு தெரியல. டாக்டர் ராம், இது நீங்க பார்க்க வேண்டிய கேஸ். கொஞ்சம் கவனமா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உன் பேர் என்னப்பா? கண்ணையா. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ட்ரெயின் கவுழ்ந்தப்ப கண்ணுல ஜிம்முன்னு வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு இருட்டாயிடுச்சு. சிஸ்டர், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஹலோ. எஸ் டாக்டர். என்ன டாக்டர் ராம், உங்க பேஷண்ட் எப்படி இருக்காரு? விபத்துல அவர் கண் பாப்பாவில் அடிபட்டு இருக்கு. மைனர் ஆபரேஷன் தான், ஆனா உடனடியே செய்ய முடியாது. முகத்தில் அடிபட்டு இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். 10 days ஆகும். எனிவே, he is safe. God is great. வரேன். டாக்டர், மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாவம், இவரை பார்க்க யாருமே வரல. நான் இவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே குட்டி டாக்டர். தம்பி, உன்னை என்னால பார்க்க முடியலே தவிர உன் பிஞ்சு கைகள்ல இருக்கிற பரிவை என்னால உணர முடியுது. இந்த அனாதைக்கு ஆதரவு காட்டுற நீ யாருப்பா? அட என்ன சார், நீங்களே உங்களை அனாதைன்னு சொல்லிக்கிறீங்க. தனக்குன்னு யாருமே இல்லாதவங்களுக்கு பேரு அனாதை தானேப்பா. ஏ கடவுள் இல்ல, அவர் இருக்கிறப்ப இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லைன்னு டாக்டர் ஜோசப் சார் சொல்லுவாரே. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். என்ன கூட எல்லாரும் அனாதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ராம், அவர்தான் எங்க அப்பா. உங்க அம்மா? சீதான்னு பேரு, இங்க நர்ஸா இருக்காங்க. அப்படியா? உன்னை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. அதுக்காக அழாதீங்க. அட, உங்க முகம் என் முகம் ஒரே மாதிரி இருக்கே. என் பல்ல இப்படிதான் இருக்கு, நானும் இப்படிதான் சிரிப்பேன். ஆனா நம்ம 2 பேருக்கும் கலர் தான் வித்தியாசம். எனக்கு கூட உன் வயசுல ஒரு குழந்தை இருக்குதுப்பா. ஆனா அது ஆனா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்க பையனும் பொண்ணும் இப்ப எங்க இருப்பாங்க? விலாசத்தை சொல்லுங்க, சீதா மேட்ட சொல்லி நான் லெட்டர் போடுறேன். விலாசம் தெரிஞ்சா நான் எப்ப ஊரா அலையிறேன். அப்படியே தேடி கிடைச்சாலும் பார்க்க முடியாத குருடனாவும் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.
டாக்டர் ராம் நல்ல கேராசிக்காரர், உங்களை கண்டிப்பா குணப்படுத்துவார். நான் உங்க மக மாதிரி தலையை பிடிச்சு விடுறேன், அழாம தூங்குங்க. கண்ணுல அடிபட்டு இருக்குல்ல, அழக்கூடாது. யாரு? அடி பாவி, கண்ணே தெரியாத ஒருத்தருக்கு விஷம் ஊத்தியா? நீ நல்லா இருப்பியா? கொலைகாரிங்கிற பழியை என் தலைமையில போட்டிருப்பியே. டாக்டர், நான் இங்கதான் இருக்கேன். தப்புதா. கண் பார்வை வரட்டும். உன்னால கைவிடப்பட்ட ராதா இன்னும் சாகல. உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வஞ்சம் திட்டுக்கிறேன். பார்த்து நல்ல வாங்க, கல்லெல்லாம் இருக்கும், ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இதுதான் மரம். இந்த பக்கம் உட்காருங்க. பாருங்க, இதுதான் பந்து. இப்ப நான் இதை தூக்கி போடுவேன், நீங்க பிடிக்கணும். என்ன பிடிச்சிட்டா டாக்டர் ராம் சேப்பர் ஆபரேஷன்ல உங்களுக்கு பாரு தெரிஞ்சிடும். எங்க பிடிங்க, போறேன். ரெடி, 1 2 3. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. ராதா, ராதா, ராதா. அப்படியே அசந்து போய் நிக்கிற? அவங்க பேர் ராதா இல்ல, சீதா. சீதாவா? ஆமா, நர்ஸ் சீதா. ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன கண்ணையா, உனக்கோ கண்ணு தெரியாது, நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, திடீர்னு ஜோசியம் சொல்ற? டாக்டர், நான் ஒரு பொண்ணு உயிருக்குயிரா காதலிச்சேன். அவ பேரு ராதா. அந்த ராதா குரல் இவங்க குரல் ஒரே மாதிரி இருக்கு. யாருப்பா அந்த ராதா? நான் வாழ்றதுக்கும் வாழ ஆசைப்படுறதுக்கும் ஒரே காரணம் அந்த ராதா தான். ராதாங்கிற வட்டத்துக்குள்ளதான் நான் இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர், நான் ஒரு லாரி டிரைவரா இருந்தவன். ஹைவேல டீ கடை வச்சு நடத்திக்கிட்ட ராதாவுக்கு எனக்கும் காதல் ஏற்பட்டது. நாங்க 2 பேரும் உடலை உயிரும் ஆயிட்டோம். கல்யாணம் நிச்சயமான நேரம். கல்யாணத்துக்கு முந்தைய ராதா கர்ப்பிணி ஆயிட்டா. ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா நான் அவங்க அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கல்யாண நாள் கடனையும் நினைச்சு நான் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டட கான்ட்ராக்டர் வந்தாரு. தான் அணை கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் இருக்கிறதா சொன்னாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு சரியில்லாதனால பாறைகளை பிளக்க வெடிமருந்துகளை ஏத்திட்டு போறதுக்கு எல்லா லார்காரங்களும் ஆபத்தை நினைச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாரு. நானும் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட என் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தேவையா இருந்தது 2000 ரூபாய். நானும் கேட்டேன், அவரும் ஒத்துட்டாரு. வெடிமருந்துகளை ஏத்திட்டு புறப்பட்டேன். வழியில என்ன தடுத்து நிறுத்த யாரா என்னை எவ்வளவோ கெஞ்சினா கதர்னா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாலே தாய்மை கோலம் கொண்ட அவளுக்கு வரவிருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த, அவளை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரே வெறியில நான் எதையுமே சட்ட செய்யாம என் வேலையை தொடர்ந்தேன். பணமும் கிடைச்சது. நான் சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். என்னப்பா கண்ணையா, நீ போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடுங்கி எரிஞ்சிடுன்னு
வீராப்பு பேசுனியே, எங்க தூக்கி எறி பார்க்கலாம். லோகு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். தெரிஞ்சுதாண்டா வந்து நிக்கிறேன். தயவு செய்து என்ன போக விடு. வா, நீ ஒரு கை கொடு. என் கைக்கு கிட்டாதது வேற எவன் கைக்கும் கிட்ட கூடாதுடா. வேணும்னா என் காலை கொடுக்கறேன்டா. லோகு, தயவு செய்து நான் சொல்றது கேளு. லோகு, எனக்கு சுயநலம் வந்து ஊர் திரும்ப 1 மாசம் ஆயிடுச்சு. வந்து பார்த்தப்ப ராதாவை காணோம். அவ கடை இருந்த இடமும் தரமட்டமா இருந்துச்சு. கண்ணையா, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு. ஆயா, கண்ணியா வந்தாச்சு. ஆயா, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா, 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 நல்லா இருக்கியா கண்ணியா? கண்ணியா, ராதாவும் குழந்தையும் கூட்டிட்டு வரலையா கண்ணியா? கண்ணியா, வாயும் வயிறுமா வந்த ராதாவை நீ பார்க்கவே இல்லையா கண்ணியா? கண்ணியா, நம்மள நட்டாத்துல விடுறது தப்பு கண்ணியா. பொன் பாவம் பொல்லாது தெரியுமா? நீ போ கண்ணியா, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணியா, ராதாவை கூட்டிட்டு வா, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணியா. ராதாக்கு யாரும் இல்ல, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணியா. ராதாவை கூட்டிட்டு வர என் முன்னால வராத கண்ணியா. ராதாவுக்காக நடப்பணமா அலையிற என் வாழ்க்கையோட 2வது கட்டம் இதுதான் டாக்டர். டாக்டர், நான் ஏன் இந்த உயிரோட இருக்கணும்? எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாத, ஆண்டவனை நம்ப. வா, மெதுவா உட்கார். மனசு திடமா வச்சுக்க கண்ணையா. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கூடி சீக்கிரம் உனக்கு ஆபரேஷன். நீ தேடுற பொருள் என் கையில இருக்கு. இந்த பர்ஸ் தானே தேடிட்டு இருக்க? ஆமா டாக்டர், அதுல என் ராதாவோட போட்டோ இருக்கு. அத பாருங்களேன்.
என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? யாராதா அழகா இல்ல? அழகு மாத்திரம் இல்ல, ஒரு தெய்வாம்சமே இருக்கு. இந்த டாக்டர், பர்ஸ் கீழே விழுந்தப்ப என் ராதா மேல கரையேதும் பட்டுடுச்சா? அழுக்கு அகலையே? நோ நோ, இட்ஸ் அன்டச்சட் அண்ட் இன்டாக்ட். எப்போதும் போல இருந்தபடியே இருக்கு. ஓகே கண்ணையா, நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன கண்ணையா? எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கட்ட வைக்கிறப்ப முத நான் பார்க்க விரும்புறது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சிஸ்டர் சீதாவா தான் இருக்கணும். ஏன்பா? என் ராதா குரலை வச்சிருக்கிற அந்த சீதா நல்லவங்களா தான் இருக்கணுங்கிறது என் நம்பிக்கை. முத நான் பாக்குறது ஒரு நல்லவங்க முகமா இருக்கணும் டாக்டர். அதனாலதான். ஓகே. சீதா. நோ. சீதா. ராதா. நோ. சீதா. டாக்டர், கண்ணையோட கண் ஆபரேஷனுக்கு நாளைக்கே ஏற்பாடு பண்ணிட்டேன். தியேட்டர் மத்த எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆமா, அது அவ்வளவு அவசரமான கேஸா டாக்டர்? எஸ் எஸ், ஆபரேஷன் நடத்த வேண்டிய அவசரம் எனக்கு வந்திருக்கு. ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குமோங்கிறது தான் குழப்பமா இருக்கு. சரி சரி, நீ போலாம். சீதா, கொஞ்சம் நில்லு. ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, நம்ம டாக்டர் ராம் உண்மையிலேயே பெரிய கண்டாக்டர் தானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு என்னவோ கண்ணையாவுக்கு மைனர் ஆபரேஷன் தானே பெருசா பெரிய டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா ஆபரேஷன் நினைச்சு குழம்பி போயிருக்காரு. பாவம், கண்ணையா வச்சுதான் கத்துக்க போற மாதிரி தெரியுது. சீதா, இன்னைக்கு கண்ணையா கட்டவுக்கு போறோம். அவன் உன்னை பார்க்கணுங்கிறான். மன்னிக்கணும் டாக்டர், இன்னைக்கு நான் லீவ் எடுத்திருக்கேன். அதோட கண்டவங்க முன்னால நிக்கிற காட்சி பொருள் நான் இல்ல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் நமக்கு கிடையாது. நீ ஒரு நர்ஸ், நான் ஒரு டாக்டர், அவன் ஒரு பேஷண்ட். நாம செய்யற இந்த புனிதமான சேவையில நோயாளிங்க நலத்தை கருதுறது தான் நம்ம டியூட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? பேசாம என்னோட வா. கண்ணையா, கட்டவுக்கு போறோம். வெளியே உருட்டாம நிதானமா கண்ணை திறக்கணும். ஓகே? ரோசி, சீதா கிட்ட கேண்டில் கொடு. ரோசி, லைட்ஸ் ஆஃப். நல்லா சொல்லுங்க, எங்க அம்மா நிக்கிறாங்க பாருங்களேன். அதோ பாருங்களேன். மெல்ல கண்ணை திறக்கணும். கேண்டில பாரு. மெல்ல, மெதுவா. இப்ப பாரு. டாக்டர், எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். எல்லாமே ஒரே இருட்டா இருக்கு. நான் நிரந்தர குருடன் ஆயிட்டேன் டாக்டர். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் டாக்டர்.
டாக்டர், என்ன சீதா? உண்மையா நீங்க முழு மனசோட இந்த ஆபரேஷன் செஞ்சீங்களா? வாட் டு யூ மீன்? இந்த பேஷண்ட்டுக்கு கண் பார்வை தெரியணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. அவருக்கு கண் பார்வை தெரியணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எவ்வளவோ ஆவலோட காத்துட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணை போட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர்? இது வெறும் மைனர் ஆபரேஷன், பிரமாதம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு பெரிய டாக்டர் கிட்ட சொன்னீங்களே. இடையில உங்க மனசை மாத்திக்க முடியா? அப்படி என்னதான் நடந்துச்சு டாக்டர்? சீதா, டோன்ட் டாக் நான்சென்ஸ். நான் சத்திய பிரமாணம் செஞ்சு இந்த வெள்ளகோனை மாட்டிக்கிட்டதே மத்தவங்க துன்பத்தை போக்கதான். அப்படி பார்த்தா கண்ணையாவுக்கு கண்ணு தெரியாம பண்றதுல எனக்கு என்ன லாபம்? Come on, tell me in what way I'm benefited. ஓ, கண்ணையாவை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அவனுக்காக நீ பறிஞ்சு பேசுறதை பார்த்தா அந்த பேஷண்ட் மேல அனுதாபமோ அக்கறையோ எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி முதல் ஆபரேஷன் ஆச்சேன்னு உங்க மேல வச்சிருக்கிற மதிப்புல அக்கறையா கேட்டுட்டேன். சாரி டாக்டர். என்ன டாக்டர் ராம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சாமே, என்னால நம்பவே முடியல. ஆபரேஷன் ஃபெயில் ஆனதுல எனக்கு வருத்தமே இல்ல டாக்டர். அந்த விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். ஜானுக்கு அம்மா மாத்திரம் இல்ல, அப்பாவும் கிடைச்சாச்சு. வாட்? ஜானுக்கு அப்பாவா? யாரது? என் பேஷண்ட் கண்ணையா தான். உண்மையா? எஸ் டாக்டர். அந்த உண்மையில கிடைச்ச நிறைவே எனக்கு போதும். நான் தாண்டா அது. நான் குருடே இல்லப்பா. உன்னை பாக்குறதுக்காச்சும் எனக்கு கண்ணு வேண்டாம், சும்மா நடிச்சேன்டா. தேங்க்யூ கண்ணையா. இப்போவாச்சும் நீ உண்மை ஒத்துக்கிட்டியே. நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசா காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஏதோ பெருசா தியாகம் பண்ணதா நினைச்சு உன் சுயநல நோக்கத்துல நான் படிச்ச படிப்பு, வாங்கின பட்டம், செய்யற தொழில் எல்லாத்துக்குமே களங்கத்தை உண்டாக்கிட்டு நீ புறப்பட்டுட்டல. கண்ணையா, நான் முந்தா நேத்துக்கு வந்தவன், நேத்துக்கு சந்திச்சேன், நாளை கல்யாணம் பண்ண. ஆனா கடந்த இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் பட்டிருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இது எல்லாத்தையோட கணக்கிட்டு பார்த்தா என் காதல் ஒரு காணல் நீர். சீதா என்ன பொறுத்த வரைக்கும் சிலையாயிட்டா, வணக்கத்துக்குரியவளாயிட்டா. கண்ணையா, இப்போ இவ ராதா உன் மனைவி, ஜான் உன் மகன், இது உன் குடும்பம். டாக்டர், ராதா என்ன மன்னிச்சிடுங்க. டாக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆல் தி பெஸ்ட் கனையா.